தம்ப்நெயில்ல போடலாம். ஏய் போட்டோடா தம்ப்நெயில்ல போறதுக்கு. நீ ஏதாவது சொல்லு. வேஸ்ட் ஆஃப் டைம். தம்ப்நெயில்ல இப்படி வச்சு நீ ஏதாவது சொல்லு. சொல்ல மாட்டேன், நான் சொல்றேன். ஹோட்டல் எனக்கு பசிக்கும்ல. நல்லா இருக்குல்ல பேரு? இல்ல நேச்சர். ஓடுங்கம்மா ஓட்டு யாருக்கும் இல்லை. மொட்டை சின்னதை பார்த்து பசிக்குது. ஏன்னா இவங்களை நம்பி ஹோட்டலில் போட்டாங்க. ஆளாளுக்கு ஒன்று சொல்லி வச்சுக்கிறாங்க. நான்வெஜ் மீல்ஸு, சிக்கன் பிரியாணி, சிக்கன் ரைஸு, வேறு என்ன கார்லிக் சிக்கன் வேறு ஒன்று வருது. ஆர்டர் பண்ணுறாங்க பாருங்கள். தூக்கத்தில் என் கண்ணெலாம் உள்ளே போயிடுச்சுடா. பாலிஷ் பண்ண மாதிரி அடிக்கடி வந்து வெளில போகிறேன். இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. அத நினைச்சுத்தான் மனோ உலகம் முழுவதும் பருக்குது. அட சுட சுட அட சுட சுட அந்த மதுரை மல்லிப்பூ இட்லியே மீன் குழம்புல கொஞ்சம் புரட்டி சாப்பிட எச்சிலு ஊறுது உள்ளுக்குள்ள. இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. இந்த போறப்பு தான். நீ கொட்டி சால் நம்ம சாப்பிடலாம். சூடாக இருக்கு. போகுது கம்முன்னு இருக்கு. நீ ஒருத்தர்றா. ஆமாம் நாங்கள் 2 பேர்ரா. பிரியாணியில் கை வச்ச முதல் டெட் பாடி நீ தான். அதில் பீஸ் இருக்குது எனக்கு வரணும். உள்ளே விழுந்துடாத. அதாவது பிரியாணி ஐட்டம் வரலன்னா அடிப்பேன். ஹீட்டாக்கணும் தெரியல. தலை ஹைடெக்கா நல்லா இருக்கடா. ட்ராகன் சிக்கன் கார்லிக் சிக்கனா ட்ராகன் சிக்கனா? டிராகன். ஏய் கார்லிக் தானே சொன்னேன். டிராகன் நீ கார்லிக் தானே சொன்னது? கார்லிக் தான் சொன்னாங்க. ஆமாம் கார்லிக் தான் சொன்னான். ரொம்ப கன்ஃபியூஷன்ஸாக இருக்கு. நான் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் கைஸ். இது ட்ராகன் சிக்கனா கார்லிக் சிக்கனான்னு தெரில. இது சிக்கன் வேறு லெவல்ரா. உண்மையிலே சிக்கன் வேறு லெவல். எனக்கு கிரேவி தான். அது ஒயிட் ரைஸில் போட்டு ஃபஸ்ட் சாப்பிட்லாம். ஓகே கைஸ் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு. அடுத்து எனக்கும் பசிக்கும்ல ஹோட்டலில். ஆமாம் ஹோட்டல் பேர் வந்து டைலாகே தேவையில்லை. பதிவு பண்ண வேண்டியது என் கடமை. ஆனால் உண்மையிலே டிராகன் சிக்கன் அல்டிமேட்டாக இருந்தது. ஆர்டர் பண்ண தினமும் மாப்பிள்ளை இவரு தான். அப்படிங்களா? ஆனால் இவர் சிக்கன் ரைஸு மீல்ஸு பிரியாணி 3 சிக்கன் ரைஸ் தான் இருந்து. அது மொத்தம் நீ வாயிலே வைக்கல மீல்ஸை. அதெல்லாம் கணக்கு வராது. அப்போ டிராகன் சிக்கன் 2 சாப்பிட மாட்டோம். நாங்கள் ஆர்டர் பண்ணது இருக்கு. அங்க மொட்டை வச்சுன்னு நீ கேள. எங்க தலைக்கு தில்ல பாத்தியா நீங்களே. நாங்கள் ஆர்டர் பண்ணது கார்லிக் சிக்கன். ஆனால் வந்தது டிராகன் சிக்கன். ஆனால் டிராகன் சிக்கன் அல்டிமேட்டாக தான் இருந்துச்சு. டிராகனா சிக்கனா? இவனை கொன்னுடலாமா? சிக்கன் தேவையில்லாது ப்ரோ. ஏசப்பா என்ன வாழுது. யாரோ காய்ச்சி விடாதடா. நாத்து கை வச்சனா முஞ்சா என்னமே ஆசை வைக்க முடியுமா? பர்றா லேட் ஆயிடுச்சு தான் வரப்போகுது. இப்போ வருமா? உடனே வருமா? டக்குன்னு யாராச்சும் கிளார் அடிதுன்ட்டு இது பண்ண போறாங்க. டிஷ்யூ பேப்பர் எடுத்து கலையை முடிக்கலாம். இல்ல கலாய்க்க ட்ரை பண்ணி இந்த பொண்ணுங்க நீங்க ஏன்டா நிக்குதுங்க? ஏன் என்ன பண்றீங்க? ஏய் பொண்ணு 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 ரொம்ப சோக்கலியா இருக்காங்க. இவரை தள்ள விட்டு. Smoking too much we I have my head at that long no funny. எப்பறா போனோம்? இப்போ ஜிகர் தண்டா வேணும் எனக்கு. நான் இதுக்கு ஜிகர் தண்டா சாப்பிட்டது இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் ஆத்தென்டிக்கா வேணுமா எப்படி? எனக்கு ஜிகர் தண்டா வேணும். ஆத்தென்டிக்லாம் வேணாம். ஆத்தென்டிக்கான ஜிகர் தண்டா. அவன் சொன்னான்ல டிராகனா சிக்கன் ஆனேன். எனக்கு ஆத்தென்டிக் வேணாம். ஜிகர் தண்டா வேணும். அத்தியா கொஞ்ச நேரத்தில் வைப் ஓட்டிக்கிச்சு. ஏய் நம்ம கூட உட்காந்து சாப்பிட்டது அதான் சொன்னாங்க. அப்போ பார்க்கலடா. அது ஒன்று மட்டும் தான் பரவாயில்ல. ஆமாம் அந்த ஹைட்டாக இருக்கும் நல்லா இருக்குது. மற்ற ரெண்டெல்லாம் சரி நான் கூட்டி சொல்கிறேன். ஏம்மா நீ வேலை ஆக மாட்டியாம்மா? நல்லா வியாபாரம் ஆக மாட்டேன் அவனுக்கு. போடு போடு போடு. அதோட ஒன்று வந்து கேட்கலாம். நல்லா வியாபாரம் பண்ண அவனுக்கு. மாப்பிள்ள ரைட்டு வீட்டுக்கு போகிற வழி. யாரா வேண்டி கட் பண்ணிக்கலாம்டா ஆடியோ வேணாம். ஆடியோ கட் பண்ண நம்ம பேசுறது கேட்காதா? ஆமால இதை மறந்துட்டேனே. மட்டும் அழிச்சிரு.
போடுவேண்டா எதெல்லாம் கண்டென்ட் ஆகுது எல்லாத்தையும் போடுறேன் நான். எப்பா 50,000 அடி வந்துடும். அப்கமிங் யூடியூபர், அப்கமிங் இன்ஃப்ளூயன்சர். டெய்லியும் இதே மாதிரி கண்டென்ட் எடுத்து போட்டு விடுறேன். இதே மாதிரி இன்னொரு லீவ் வரும்ல, அப்ப நான் சொல்றேன் நைட் அவுட் போகலாம். நைட்டு தான், காலைலலாம் வேணாம், நைட் அவுட் போகலாம். புலிகேட் போகலாம், நைட் ஸ்டே புலிகேட்ல. அதெல்லாம் வேணாம், vlog பண்ற மாதிரி போகலாம். இங்கே பிளாக் பண்ற மாதிரி தான். நாளைக்கு ஓட்டுனா அன்னைக்கு நைட்டே போயிட்டு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி நாள் நைட்டு அப்பதான் வேண்டாம், ஒரு நாள் அவள் தான் மோட்டர் நிற்கிற மாதிரி. அப்புறம் அப்பெல்லாம் என்ன 20-22 மைலேஜ் அங்கே காட்டுறது 20.6. நம்ம அதை பார்த்துனே ஓட்டலாம். BS4 BS5 எல்லா மாடல்லையுமே இருக்கும். அந்த மாமா ஏடா அடி நிக்கிறேன் நானு. ஐயோ இதை போட்ட போறானுங்க. எனக்கு அப்படியே அந்த மேக்ஸ்ல அப்படியே வருது. இது கூட புரியலையே. எடிட் பண்ணி போடுவேன் நான். பவித்ரா இன்னைக்கு செட் அதை சொல்லடா. அவன் போட்டது அவனுக்கே செத்தடா மவனே. நீதான் மோனே மாட்டுவ. நான் அமிதாப் மாமாவா சொன்னேன்டா. அமிதாப் மாமாவா? என் மாமா நீ எப்படி சொல்லலாம்? உன் மாமா உங்களுக்கு மட்டும் தான் மாமாடா, எங்களுக்கும் மாமா தான்டா. சரி எப்படி போனோம்? ஸ்ட்ரைட் மச்சான் நான் அதை சொல்லல, நான் அதை பத்தி நினைக்கல. இப்போ என்னத்துக்கு முன்னாடி என்ன மாமா ஆக்கிட்டீங்களா அப்படின்னு சொன்ன பேர் அந்த நாள் நான் ஒண்ணு. அப்போ ஒவ்வொருத்தரும் ஒண்ணு வச்சிருந்திருக்கோம். ஆனா இது மட்டும் தான் கிரிமினல். இல்ல ஆனா எல்லாரும் ஃபர்ஸ்ட் யோசிச்சது யாரா உண்மையை சொல்லு. நான் எப்படி தள்ளின்னு சொன்னேன். அது நான் அப்பவே சொன்னேன் உனக்கு 30 வயசு ஆயிடுச்சுன்னு. டேய் நான் 22 வயசுடா ஆகுது எனக்கு. 90ல தான் பிறந்தேன். 90 அடே 90 எல்லாம் பிறந்தா எனக்கு இப்ப 40 வயசு இருக்கும். 40 தானே உனக்கு இல்லையா? ஓட்டுறான் பாருங்க. இப்ப இந்த கடை நான் டெய்லியும் பார்ப்பேன். அங்க இருக்கு பாரு. இந்த கடை பாத்தியலடா? அயன் பண்ற கடை. நீ டெய்லி அந்த கடை பேரை பாத்தியா இல்லையா? அர்ச்சனாவா? அதான் டெய்லியும் அர்ச்சனா அப்படியே ஒன்று வச்சனா. அது உள்ள ராமன் இருக்குமே பார்க்கல. செருப்பா அடிப்பேன். ராமன் இருக்கும். ஆக்சுவலா அது அச்சு வெப்ஸ் ஒரு யூடியூப் சேனல். தேவையில்லாத ப்ரோ. அவங்க அப்பா பேர் எனக்கு தெரியாது ப்ரோ. நல்ல பேர். தேவையில்லாத நானும் தான் யோசிக்கிறேன். போற வீடியோ போடுறேன்னு சொல்லிட்டு ஏதாவது பிரச்சனை போகுது. நான் போறது தான் எத்தனைக்கிறேன். எல்லாம் போட்டுற வச்சுக்கியா அவ்வளவுதான். கட் பண்ணாதடா. அப்படியே இருக்கட்டும். ஃப்ளோல போட்டுமா? யாரா அவன்? டேய் தலைவன் சொல்லிட்டா மறு பேச்சு கிடையாது. அவங்க பார்த்தாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லை இப்போ. ஆமா அப்புறம் என்ன உன்ன கேள்வி கேட்க போறல? கேள்வி கேட்டா கூட்டானா? யாரெல்லாம் கேள்வி கேட்டா நான் சொல்றேன் பவித்ரனோட ஆளுங்க. ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசு ப்ரோ. அது அந்த பிள்ளைக்கு ரெஸ்பெக்ட் கொடு ப்ரோ. இப்போ அந்த பொண்ணுக்கு யார் ரெஸ்பெக்ட் கொடுக்கல? அந்த பொண்ணு பேர் தானே சொல்லுவோம். பேரை சொல்லி கூப்பிட்டாலே பேரை சொல்லி கூப்பிட்டேன் இல்ல. என்னதான் இருந்தாலும் என் சண்டை போட போறாளா அடி கேட்டல. என்னதான் இருந்தாலும் மச்சான் லவ் பண்ண பொண்ணு. டேய் இது நம்ம லிஸ்ட்ல இல்லடா. இவனாவே ஏய் லவ் பண்ணாமடா 5 பேர் கூட போய் தாலி எடுத்த அன்னைக்கு. ஆமா ஏய் அப்படி சொல்லாத, அது தப்பா புரிஞ்சுக்கோ. அதாவது டூட்ஸ் அது வந்துட்டு லவ் இல்ல, நீங்க புரிஞ்சுக்கங்க. இதுல சர்ப்ரைஸ்ன்ற பேர்ல அந்த பொண்ணுட்ட மூஞ்ச கூட காட்டல, ஹெல்மெட்டை போட்டு வந்து குத்தான் பைத்தியக்காரன். என்ன பண்றது? காலத்தின் விதி. விதி இல்லடா, நீ பண்ண சதி. ஹாப்பியா இருந்தாங்களா இல்லையா அன்னைக்கு? தட்ஸ் a matter. யாரால ஹாப்பியானு தெரியலையே. நோ வாட்ச். எனக்கு எதிரிக்கு வேற எங்கேயும் இல்லடா. புரியுதா? சரிதான். என் மைண்ட் வாய்ஸ். கோல்டு பூஸ்ட் குடிக்கிறியாடா? எனக்கு சிகரெட் தான் வேணும். சிகரெட் தான் வேணுமா? ஆமா. கவர்மெண்ட் ரூல்ஸ். சீட் பெல்ட் போடுங்க நீங்களும். சரி அதுக்கே கார்ல ஹெல்மெட் போட்டு உட்காந்துக்கிற. திஸ் இஸ் மண்டே டூட். எழுதி போடு மச்சான். மண்டே தலைவன் ஆளே காணும். தலைவா நீ கை வச்சு மச்சான் எப்பரா இருப்போம். என்னடா போய் படுத்துட்டான். மழை சாஞ்சிடுச்சு. மயக்கமா இருக்கு. மயக்கமா இருக்கா? உண்ட மயக்கம். ஏய் ஜிகிர்தானா நீ தான் வாங்கி தரேன். என்ன தூங்குற? அச்சு எழுப்ப மாட்டேன் மண்டை மேலேயே. போடா சொன்னா தாண்டா ஒரே ரோடு தாண்டா போய்க்கினே இருடா. சந்தா கொண்டு போறீங்க. மெயின் ரோடு எங்கடா இருக்கு? நீ போய்க்கினே இரு மேன். நான் சொல்லுவேன் சப்போர்ட் பண்றதுக்கு 4 பேர் லைக் போடுவாங்க. நான் சொல்லுவேன் 4 பேர் லைக் போடுவாங்க. 40 தான் தடிப்பான் பரவாயில்லையா? பிடிக்குமோ பிடிக்காதோ? என்னடா பிடிக்குமோ பிடிக்காதோன்றான். கமெண்ட்ல சொல்லுங்க. ஏய் மாடு போனப்போ மச்சான் பிடிக்காம சொல்லுடா. எதுவுமே சொல்லப்பா. யாருன்னா சொல்லப்பா. எதுக்குப்பா இது ஒரு கண்டென்ட் ஆக்கிடுறீங்க? எனக்கு எதுக்கு அம்பு? இது எல்லாத்துக்குமே எங்க மச்சான் தான் காரணம். மாமான்றானுங்க மச்சான்றானுங்க. இவனுங்க என்ன வரமுறையில கூப்பிடுறானுங்கன்னு தெரியலையே. நீதான் மாமா. ஆமா. ஏமா ஏன் நீதான் மாமா? இந்த தாங்கானி அங்க தாங்கி இருந்தா அது உங்க கூட இருந்திருக்கும். ஜிகிர்தண்டா அவ்வளோனா நீ மொட்டையை திறந்துருவேன். காசு அவன் தரான்ட்டான். அது பிரச்சனை இல்லை. எனக்கு இப்போ கடை வேணும். அவன் அந்த கடையில் என்ன ஒன்று அவ்வளோதான் அவனுக்கு. ஆஹா இப்போ என் மூஞ்சி சூப்பராக தெரியும் பாரு. ஐயோ
நாய ஒண்ணுமே தெரில நாய. அதெல்லாம் என்னடா எல்லார் கண்ணிலையும் சந்திரன் மிதித்து ஒரு தேஜஸ் தெரியுது. அது கண்ணு மட்டும் தான் தெரியும், மூஞ்சி தெரியுதா? எனக்கு மட்டும் வர கண்ணில் தெரியல. மிஸ்டர் சன் உங்க பிரைட்னஸ் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க, கண்ணு கூசுது. இவன் அதுக்கு மேலே கிளாரிட்டி அடிக்கிறான். ஓகே கைஸ், ஜிகிர் தண்டா கடைக்கு வந்துட்டோம். ஜிகிர் தண்டா நல்லா இல்லைனா மொட்டையை 2 பொழந்துருவேன். அங்க இருக்குமானே தெரியாது, அப்புறம் வந்து புழங்க போறான். இருக்குமானே தெரியாது. ஆமா, வில் பி பேக் சூன். பை பை. அப்புறம் என்ன இதுக்கடா கூட்டிட்டு வந்தீங்க? அது அப்படிதான். bloody இத்துடன் ஓபன் பண்றா. என்னடா சொல்லுவாங்க, இத்துடன் வெயிட் பண்ணுங்க கைஸ், வரோம். கருகி போயிடுச்சு போடாங்கயால போக சொன்னாலே போய் சாக சொன்னாலே நான் சோகத்துல பாடுறேன் சாமி முன்னாலே. என்ன போக சொன்னாலும் போயிட்டு சாக சொன்னாலும் கவலையில புலக இருக்கு என்ன பின்னாலே. பிரேக்கப்பே எனக்கு பிரேக்கப்பே பிரேக்கப்பே எனக்கு பிரேக்கப்பே. வெயிட் பண்றேன், ஆனாலும் வரலடா அந்த பாட்டு. அப்படியா பார்த்து வருங்க. வெயிட் பண்ற மாதிரி தானே. என்னடா என்ன பண்றான் அவன்? ஐயோ ஆட்டா பிரேக் ஆட்டா பிரேக் டான்ஸ் செந்தில். அவன் இருக்கும். சரி நிறுத்த, இப்போ கேட்டு வரேன். அவன் இருந்தாலும் இல்லைன்னு சொல்லிட்டானா, நான் போயிட்டு வரேன். கைஸ், அவன் வெளில போனான். ஜிகிர் தண்டாய் இருக்குதா பார்த்து போனான். இவன்ல அவன் இருந்தாலும் இல்லைன்ட்டு வந்துடுவான். நான் போய் பார்த்து போய்க்கிறான். 2 பேருமே இல்லைன்ட்டு வந்துட்டானுங்கண்ணா. சார் நானும் போகிறேன், பார்த்து வரேன். ஐயோ பார்த்தாங்க. ஆனால் வந்துட்டீங்க சொல்லிட்டு போட்டு பார்த்துட்டு வந்துக்கிறான் சீக்கிரமா. நம்ம இல்லையே. இல்லடா அங்க இருக்கா தெரியும் எனக்கு. ஐபேக்கோட போய் நல்ல கேக் கடை எங்கன்னு போய் கேட்டு வரலாமா? ஃபன் பண்ணுறேன், vlog எடுத்து போகிறேன் ப்ரோ. இங்கே நல்ல கேக் கடை எங்கே ப்ரோ இருக்கு? தூக்க மாட்டேன். ஐயோ வீடியோ போயிட்டு இருக்கு. ஐயோ ஐபேக்கார போல சைக்கு வச்சிருவானே. இங்கே சாப்பிட்டு போனோம்ல. எனக்கு ஜிகிர் தண்டா வேணுமா? ஜிகிர் தண்டா தூத் தான் போகணும். அப்போ கல்கட்டா தான் போகணும். கல்கட்டாவா? ஜிகிர் தண்டா தூத். நான் ஜிகிர் ஜிகிர் தண்டா. என்னடா ரோஸ் மில்க் ராஜால? ரோஸ் மில்க் ராஜா, ரோஸ் மில்க் ராஜா. ஜிகிர் தண்டா நல்லா இருக்கு. பாஸ் மோட்டே பாஸ். யா டேய் தலைங்கடா. இது வைப் பண்ற மாதிரி தான் இருக்கு. நான் வைக்கிறேன் பாரு பாட்டு. இது இருக்க ஜிகிர் தண்டா சாப்பிட்டதில்ல, ஒரு மினி ஜிகிர் தண்டா சாப்பிட்டு டேஸ்ட் பார்க்குறோம். சரி ஓகே. ஸ்பெஷல் தான் அது வரும் போல். மினி முடிச்சாச்சு. வழுக்கி சாப்பிட்டா அந்த வழுக்கை அப்படியே வந்தீங்கன்னா த ரியல் ஜிகிர் தண்டா, ஸ்பெஷல் ஜிகிர் தண்டா. ஓகே இருங்க, இதை டேஸ்ட் பண்ணி சொல்கிறோம். பாதாம் பிசின் பிசின் அசின் தம்பி பிசின். அருமை. சப்ஜி வதை வித் திஸ் பாதாம். ஆஹா, நல்ல காம்பினேஷன். நல்லவங்க தான் கிடைக்கும் மிஸ்டர் வழுகை. தூக்கிட்டீங்க மிஸ்டர் காண்டி. வாங்கி தரோம், ஜாலியாக உட்காந்துக்கிறான் எதுவுமே சாப்பிடாம. இந்த வீடியோ மட்டும் ஒய்ஃப் பார்த்தா என்ன பண்ணுவேன்? காலைல வந்துடும். காலைல வந்துடும் அவ்வளோதான். ஆனால் இப்போ இதெல்லாம் போடுவேன். சாரிப்பா, நிற்கிறேன்னு சொன்ன கீழே காட்டேன். மூஞ்சி தெரில மச்சான் நைட்டில். இதுதான் ஒரு வெறுப்பு ஆகல. நிறைய பூச்சி விளக்கு பூச்சிடுவா. ஏய் ரொம்ப அழகாக விளக்கு பிடிக்கிற மேன். நீ கவர் ஆகணும்னா லைட் ஏன்டா போட்டு லைட் ஆஃப் பண்ணுறான். லைட்டு போட்டால் பேச தெரில. இப்போ தெரியல. நீ முன்னாடி வா மூதேவி, நல்லா பின்னாடி பார்த்து நினைக்கிற. இப்படியா மேட்ரு? கைஸ் எங்கள் தலைவன் போயிட்டான். கவலையாக இருக்குது. தலைவன் போனதுலேருந்து கவலையாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்ச ரோடு, நான் லைட்டாக ஜாலியாக ஓட்டு வரேன். எனக்கு அந்த 96 தான் பிடிக்கும்.
அந்த டர்ன் பெண்டு பிடிக்குமா? எனக்கு அந்த பெண்டு பிடிக்கும். ஆனால் வாரி விட்டுரும் பைக்கில் ஸ்பீடாக வந்துருக்கும். ப்ரோ அது எப்படி ப்ரோ விலை கரெக்டாக உங்கள் மூஞ்சி மட்டும் பிடிச்சிக்கிறீங்க? ரொம்ப அழகாக பண்ணீங்கம்மா, ரொம்ப அழகாக பண்ணீங்க. கிழிச்சிட்டீங்க. பிடிக்கும் நீ ஹைவேஸ்லாம் போனாக்கா. ஐயோப்பா நான் கழுத்து இதான் சொல்கிறேனே, டாட்டா ஏசி நான் விடிய ஓட்டியிருக்கேன். ஆனால் ஒரு நாள் கூட எனக்கு கழுத்து வலிச்சதே இல்லை. அதான் சொல்கிறேன். இந்த வண்டி 2 நாள் தான் ஓட்டினேன், சரியான கழுத்து வலி. திருச்சிக்கெல்லாம் நான் ஒரே நாள் அப் அண்ட் டவுன் அடிச்சுட்டு வந்தேன். சரியான வண்டிக்கெல்லாம் அந்த பிரச்சனை இருக்கு. கார்ல சொல்றேன்டா. இந்த சீட் தான்டா டாடா ஏசி தெரியல எனக்கு எப்படின்னு. இதுல அப்படி இல்ல. மேபி இந்த சீட் அலைன்மென்ட் கூட இருக்கலாம். ரொம்ப ஆனா உனக்கு வண்டி உடம்பு வலிக்கும். இல்ல ஃபிளாஷ் இல்லையாடா? இல்லடா. சூப்பர்டா, நீ தெளிவான ஆள்டா நீ. ஐபோன் நல்லா ஃபிளாஷ் தர மாட்டேன். ஐபோன் மை எடுத்துட்டே இருக்கறடா. ஐபோன்ல எங்கடா ஃபிளாஷ் இருக்கு? லைட் மூஞ்சில ஏச்சு வாங்கடா எல்லாரும். முன்னாடி போற எப்பறா பண்ணி நிப்பா. யூட்டர்ன் போடுறதா ஓட்டணும். ஸ்ட்ரீட் லைட். ஸ்ட்ரீட் லைட் பெண்ட் ஆயிட்டு யூட்டர்ன் போடு ரிவர்ஸ் போடா. ஸ்ட்ரீட் லைட் பெண்ட் ஆயிட்டு அடிக்குமா உனக்கு? அதான் பிஸியா இருந்தா செல்லம்மா காலேஜ் முன்னாடி. செல்லம்மா லத்து பாடினா கூட காப்பி ரைட் போய் மாருக்கு. ஓகே கைஸ், மணி இருட்டிடுச்சு. ஜிகிரு தண்டா குடிச்சிட்டு அங்கேயே கொண்டாடி பேச்சிட்டு என் தலைவனை வீட்டுக்கு அமிச்சிட்டு அங்கன்னா ஜில்லுன்னு குளிச்சாலும் பாவம் தலைவன் வயிற்றுச்சல்ல போறான். சரி விடு, அவன் ஏதோ ஒரு சோகத்துல போறான். கல்யாணம் அப்படிதான் கைஸ். இவனும் கல்யாணம் 3 புள்ள இருக்குங்க. 3 புள்ளையா? ஆமா, இவனோட சேர்த்து. சூப்பர்ரா. ஐயோ போயிட்டான்டா. நல்லா வச்சான்டா மூஞ்சில லைட்டா. இப்ப நல்லா தெரியுது. எப்படிடா முன்னாடி வலிச்சோம். அவனை அப்படியே அடி சொல்றா. லைட் பாய் கரெக்டா லைட் அடி. கல்யாணம்னா அது கொஞ்சம் பிரச்சனை தான் கைஸ். நான் அப்படி இருக்க மாட்டேங்க. இப்போ இப்படிதான் சொல்லுவான், இவனுக்கு கல்யாணம் ஆகும். அப்போ நான் பேசுறேன், ஞாபகம் வச்சுக்கடா. இந்த நாள் செத்து வாக்ஸ் மாதிரி பைத்தன் பிளாக் ஸ்டார்ட் பண்ணலாமான்னு பார்த்துட்டு இருக்கேன். தேவையில்லாது. டேய் ஏன் அந்த மனுஷன் எப்படி பண்றான்? நீயும் இருக்கிறீங்க. நானும் பண்ணுவேன். கண்டென்ட் நிறைய இருக்கு. ஆனா என்ன பண்றது? சரி, எப்படி வெளியே கொண்டு வரதுன்ட்டு ஒரு பிளாட்ஃபார்ம் இல்லை. எடுத்து வெளியே விடுங்க, விட்டா போயிடும்ல. அதாவது சொல்லு, இந்த வாழ்க்கையோட தத்துவம் சொல்ல வரேன், சொல்லு கேட்குறேன். ஆனா விடுங்க, போர் அடிக்க வச்சுட்டு இருப்பான் அந்த அக்காவை. அந்த அக்கா வச்சிருந்தா நம்மள பக்காவை பேக் பண்ணி அனுப்பிச்சிட்டு இருப்பாங்க பாக்ஸ்ல. அவன் பார்த்துட்டு போடா வண்டியில அசிங்கமா என்னடா லைட்டு வச்சுட்டு போறான் வண்டியில அப்படின்னு விலை பேசுறேன். சொல்லு, நீ இதை வாழ்க்கையோட தத்துவம் சொல்ல வந்திய, சொல்லு. அது மறண்ட போய் நல்லா தெரியல, அதனால எனக்கு வாழ்க்கை தத்துவம் சொல்ல பிடிக்கல. 2 hours later. சென்று வருகிறேன். டாட்டா, தூக்கம் வருது, போயிட்டு வரேன். டேய் ஒழுங்கா ஆடுறா. நான் இப்படிதான் அடிப்பேன். சரி, இப்படிதான் அடிப்பேன். பாய். நான் இப்படிதான் அடிப்பேன். இப்படி பாய்.